ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு க்ளீன் பண்ணி ஒரு 9 to 10 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ரீசன்னால் அதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அது வரும்போது அப்படியே கைப்பட அப்படியே வச்சு 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 ஃப்ரிட்ஜு, அதாவது மேலே இருக்கும்ல அந்த ஸ்டெப்லைசர் பக்கத்தில், அதில் இந்த மாதிரி திங்ஸ் பையனுக்கு தெரியாமல் ஒளிச்சு வைக்கிறது. இது வந்து குக்கி கட்டர்ஸ், அப்புறம் வந்து ஜூஸ் டப்பா, கலர்ஸு, மாய்ஸ்சரைசர், லோஷன், அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. இதை வந்து இந்த மாதம்லாம் இது வாங்கி எத்தனை மாதம் ஆச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு அது வந்து அதை வந்து தெரியாமல் ஒளிச்சு வைக்கிறேன்னு ஒளிச்சு வச்சு அப்படி ஆயிடுச்சு. இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்போன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஃபஸ்ட்டு அதை டீக்ளட்டர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு உள்ளக்க க்ளீன் பண்ணியே ஒரு 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எப்படி கன்றாவியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப 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 மெஸ்ஸியாக போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், ஒன்று இதெல்லாம் வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு 2 இது வாங்கிட்டு வந்தேன். அந்த சீட்ஸ் எல்லாம் சியா சீட்ஸ்லாம் வளர்த்த ஒரு மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல, அதில் நியூட்ரியன்ட்ஸ் நிறையா இருக்குன்னு. ஆனால் அந்த சியா சீட்ஸ்லாம் வளரவே இல்லை. அதை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே காஞ்சி போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு தூசியெல்லாம் தட்டி எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டு டீக்ளிட்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸ்டெப்லைசர் ப்ளஸ் ஒரு டெர்மோடெக்கோட ஒரு லோஷன், அப்புறம் அந்த சப்பாத்தி, அந்த குக்கி கட்டர், அது வந்து அப்படியே எடுத்துக்கலாம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு உள்ளக்க போகலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 9 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. 9 இயர்ஸ் எஸ் 9 இயர்ஸ், எக்ஸாக்டாக 9 இயர்ஸ். இப்போ வர்ற அக்டோபர் வந்துச்சுன்னா, அதாவது 2026 அக்டோபர் வந்துச்சுன்னா 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இப்படி தான் இருக்குது ஃப்ரிட்ஜு. நான் எதையும் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே வைக்க மாட்டேன். அப்படியே சமைச்சோமா டக்கு டக்குன்னு அப்படியே மேல் டப்பில் வச்சுட்டு மூடிடுவேன். ஒரு 8 மந்த்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீசர். அந்த ஃப்ரீசரில் உள்ள அந்த டோர் வந்து உடஞ்சிருக்குது. அதிலே ஐஸ் கட்டி அப்படியே பிடிச்சிருக்கு. அதை வந்து இன்னும் டீஃப்ரீஸ் பண்ணி விடலை. டீஃப்ரீஸ் பண்ணணும். டீஃப்ரீஸ் பண்ணால் தான் நம்ம வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் அதெல்லாம் வைக்கலாம். இது அடிக்கடி இந்த மாதிரி ஆயிடுது. மந்த்லி ஒன்ஸாவது டீஃப்ரீஸ் பண்ணி விட்டால் தான் இந்த வயசு. இது ஐஸை இருந்தால், நான் ஐஸ் கட்டி அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாதனால அது அப்படியே இருக்குது. இருந்தாலும் இந்த ஐஸ் கட்டி பிடிச்சிருதா, அப்போ அது வந்து அந்த டோரை பிடிச்சி இழுக்கும்போது, மீன் சப்போஸ் வைக்கும்போது இடிக்கும்போது அந்த டோர் வந்து உடஞ்சிருச்சு. இதுதான். அதுக்கப்புறம் இதான் அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஷெல்ஃபு. ஒரே ஒரு கேரட் இருக்குது. கேரட் ஆக்சுவலாக நான் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன், தீர்ந்துருச்சு. இது வந்து என் பையனோட மெடிசன். அது ஒரு 5 days கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. அதை அப்படியே கட்டி வச்சுருக்கிறேன். ஆஞ்சு ப்ராப்பராக எடுத்து வைக்காமல் அதை சும்மா அப்படியே அவசரத்தில் அப்படியே வச்சுருக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை. உள்ளக்கு ஒரே ஒரு பீட்ரூட் இருக்குது, அந்த இது. அதுக்கப்புறம் இது வந்து ரைஸு, மிச்சம் இருக்கிற ரைஸ், அதாவது டொமேட்டோ ரைஸ். சரி மறுநாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். அதை பார்த்தா இப்போ 1 week ஆயிடுச்சு, அதை எடுக்கவே முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து சண்டே 1 week ஆயிடுச்சு. இதுவுமே சண்டே ஜீரா ரைஸில், சீரக சம்பா அரிசியில் புலாவ் மாதிரி செஞ்சேன். அதுவும் எடுத்து வச்சேன். அதை அப்படியே சாப்பிடாமலே இருந்துச்சு. அப்புறம் தேங்காய். இதில் வந்து பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் யூஸ் பண்ணல. இதுதான் ஃபிஷ்ஷு. இனிமேல் இந்த ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். இன்றைக்கி வாங்கின ஃபிஷ்ஷு அதை வச்சுருந்தேன். சரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து அத்திப்பழம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நடக்கல்ல இருக்குது.
இந்த ஆரஞ்சஸ்லாம் மோர் தென் 6 மந்த் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு இது என்னன்னே தெரில, இந்த ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தாலே சளி பிடிச்சிருக்கு. அந்த சளி 1 வீக்காக 10 டேஸாக இருக்கா, சாப்பிடவே முடியலை. சரி அட்லீஸ்ட்டு ஜூஸாவது போடுவோம், அது வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும்னு வச்சது தான். நம்ப மாட்டிங்க, இது ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வாங்கி 6 மந்த் ஆயிடுச்சு. அதை அப்படியே எடுக்காமலே விட்டாச்சு. இதுக்காக தான் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து செகண்ட் ஷெல்ஃபில் இப்போ இது வந்து குடமிளகா இருக்குது, கொஞ்சம் சாதாரண மிளகா, அது கொஞ்சம் கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து சீரக சம்பா அரிசி, அதை கவரோடு வச்சுருக்கிறேன். வெளியில் வச்சா புழு வந்துடுது, அதனால் அந்த ரைஸ் வந்து அது அப்படியே பேக்கெட்டோடு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாவு, கொள்ளு ரெசிபி செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிறத அப்படி அப்படியே வச்சு இருக்குது. அது மிச்சம் மாவு ஊற்றி வச்சது. இதுவும் பெரிய குண்டானில் இருக்கிறதும் மாவு தான். பால், அது அந்த பால் ட்ரேயில் போட மாட்டேன், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ரொம்ப மாசமானதுனால இதெல்லாம் வந்து கீழே போடணும், அதுக்காக அதை அப்படியே எடுக்கிறேன். இப்படி தாங்க ஃப்ரிட்ஜு இருக்குது. 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கங்க. இது வந்து வரகு அரிசி, உள்ளக்க இப்படி தான் கொட்டி 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 இருக்குது. இது வந்து குல்கந்து, இதுவும் அப்படி தான் இருக்கும். இதுவும் மோஸ்ட்லி எக்ஸ்பயர் ஆகிருக்கும், டேட்டை செக் பண்ணி வெளியில் எடுத்து போடணும். இது வந்து கருவேப்பிலை, லெமன், கொத்தமல்லி எல்லாம் இருக்கிற பாக்ஸு. மேலே அது வந்து தேங்காய் துருவுனது, அதை வாங்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவுனதை அள்ளி வச்சுருக்கிறேன். இப்படி தான் நான் தேங்காய் உடச்சேன்னா அந்த இது யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அதை மிச்சதை அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த தயிர் டப்பாலாம் 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். இதை கருப்பு உளுந்து பாக்கெட்டை அப்படியே பாக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். இது வந்து சேமியா ரேஷன் கடையில் கொடுத்தது. தயிர் டப்பாலாம் ஒரு வாட்டி ஆனியன் ரைத்தா செய்யல வாங்கினது, எப்போன்னு ஞாபகமே இல்லை, அது அப்படியே கிடக்குது. பீன்ஸு, அந்த பேக்கெட்டில் உள்ளது பீன்ஸு. இது வந்து கோதுமை உடச்ச ரவை, மைதா, அதுவும் வந்து ஒரு இந்த வரகு கம்பு அந்த மாதிரி ரைஸ் தான். இப்படி தான் இருக்குது. கீழே உள்ள ஷெல்ஃபு, அந்த கீழே அந்த தக்காளி போடுவோம்ல, அந்த பெட்டி வந்து உடஞ்சி போச்சு, அதனால் அது அப்படியே இருக்குது. சைடில் டோரில் பாருங்கள், இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் வந்து பாதாம் பிசின், அதை வச்சு டப்பா. இனிமேல் சம்மர் ஆயிடுச்சு, இனிமேல் பாதாம் பிசினுக்கு வேலை வந்துடும். ஒரு 1/2 லெமன் யூஸ் பண்ணிவிட்டு சரியா அது அப்படியே இருக்கட்டும்ட்டு வச்சது. இது வெள்ளை எள், அதையும் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இந்த டோரில் கூட அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. அந்த டோர் சைடில் அந்த ஃபங்கஸ் இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க. இது வந்து கருப்பு திராட்சை, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து பாசுமதி ரைஸ், இதுலேயும் புழு வந்துடுது, அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது. இது வந்து மெடிசன் என் பையனுக்கு வாங்கினது, இந்த ஆன்டிபயோட்டிக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க சொல்கிறாங்க. அது இது வெண்ணிலா எசன்ஸ், காஞ்சி போன லெமன். அந்த லெமன்லாம் நியர்லி 1 இயருக்கு மேலே இருக்கும். இது இப்போ புதுசாக வாங்கின லெமன். செகண்டு அந்த டோர் சைடில் உள்ள செகண்ட் ரேக். பாதாம் பருப்பு, லெமன் காஞ்சி போனது, இங்கேயும் ஒன்று கிடக்கு. கருப்பு உளுந்து உடச்சது, சேமியா, தேங்காய், இதுவும் சேமியா. அப்படியே உடச்சிட்டு அப்படி அப்படியே கவரோடு வச்சுருக்கிறேன், போட்டு ஒரு இதோடு வைக்காமல். ஜவ்வரிசி, அதெல்லாம் ஜவ்வரிசி. அதில் ஒரு மாதுளம்பழம் ஒன்று கட் பண்ணதோடு கிடக்கு பாருங்கள், அதெல்லாம் எப்போனே தெரியல. இது வந்து பர்பிள் கேபேஜ், அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இருந்தது, அதை அப்படியே மறந்து போயிட்டேன். பாருங்கள், கட் பண்ணது மாதுளம்பழம் பார்க்குறதுக்கே பயமாக ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கேன்ட்டு ஒரு மாதிரியாக இருந்து. தட்டைப்பயிறு, இது வந்து காலிஃப்ளவர், எப்போ வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. பீட்ரூட்டு, அது வந்து சுருங்கி போச்சு.
இது வந்து பேக்கிங் பவுடர் நான் பேக்கிங்கில் ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது அதை அப்படியே செஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர், இன்சுலின் அந்த மாதிரி ஐட்டங்கள் அது எல்லாம் எடுத்தாச்சு. இனிமேல் நீட்டாக ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணணும். இந்த ஃபங்கஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த இது ஃப்ளாக்ஸ் எல்லாம் சிந்தி கிடக்கு. இதாங்க ஃப்ரிட்ஜு ஒரு 8 to 9 மந்த்ஸாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அப்படியே ஒரு ஒர்க்கு அதோட சோம்பேறித்தனம் எல்லாம் சேர்ந்து அதை க்ளீன் பண்ண முடியாமலே அப்படியே போச்சு. இனிமேல் தான் எல்லாம் வெளியில் எடுத்திருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு ரேக்காக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். தேங்க்யூ கைஸ்.